بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு ஜும்மாவிலும் மாலை பொழுதில் தமிழ்நாடு ஜமாத் குவைத் மண்டலத்தில் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் மார்க்க சொற்பொழிவுகள் ஆற்றப்படுகிறது. அதை கவனமாக கூர்ந்து கவனித்து எது சரி எது தவறு என்று சிந்தித்து உணர்ந்து அல்லாஹ்வை மட்டும் வணங்கி அவன் தூதராகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வழியை காட்டினார்களோ அவ்வழியை பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள வேண்டும். அவர்களை வெற்றி பெற்றோர் அத்தி அல்லாஹ் அத்தி ரசூல் அத்தி அல்லாஹ் ரசூல ஃபகத் லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹ்வின் தூதரையும் பின்பற்றுங்கள், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று திருமறை கூறுகிறது, அல்லாஹ் கூறுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய நம்முடைய சமுதாயத்தில் ஏகத்துவ பிரச்சாரம் எந்த அளவுக்கு வீரியமாக, குறிப்பாக தமிழகத்தில் மூளை முடுக்கெல்லாம் பட்டியெல்லாம் அல்லாஹ்வின் சத்திய வேதத்தையும் அவனுடைய திருமறை அவனுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்த அந்த நன் வழியை பின்பற்றி எந்த பிரச்சாரத்தை நபிமார்கள் செய்தார்களோ, எந்த பிரச்சாரத்தை அவருடைய உத்தம சஹாபாக்கள் செய்தார்களோ, எந்த பிரச்சாரத்தை அவருடைய நல்லோர்கள் செய்தார்களோ, அந்த பிரச்சாரத்தை இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மூளை முடுக்கெல்லாம் மிக வீரியமாக யாருக்கும் அஞ்சாமல் படைத்தவனையே அவனுடைய அருளை பெறவே மறுமையில் வெற்றி பெறவே இந்த சத்திய போதனையை மக்கள் மத்தியிலே எடுத்து வச்சுறாங்க. ஏனென்றால் மக்களிடத்தில் இணை என்பது அறவே இருக்கக்கூடாது. முதல்ல இணை ஷிர்க் இல்ல, அந்த ஷிர்க் என்பது அறவே இருக்கக்கூடாது. ஏன் அல்லாஹ் தன் திருமறையை கூறும்போது மன் யுஷ்ரிக்கு பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹி ஜன்னா, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விட்டான். நிரந்தர தடை. மற்ற பாவங்களையாவது தவறுகளையாவது அல்லாஹ் நாடினால் மன்னிப்பேன். ஆனால் ஷிர்க் இணை வைப்பவர்களுக்கு ஹர்ரமல்லாஹு அலைஹி ஜன்னா, அவர்களுக்கு அல்லாஹ் ஜன்னத்தை ஹராமாக்கி விட்டான், தடை செய்து விட்டான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இது 5வது அத்தியாயத்துல 72வது வசனத்துல வரக்கூடியது இருக்கு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறாங்க, புகாரில வரக்கூடிய ஹதீஸ், லானல்லாஹு யஹூது வன் நஸாரா இத்தகிது குபுர அன்பியா மஸாஜித், யூதர்களையும் நஸாராக்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. ஏனென்றால் அவர்களுடைய அன்பியாக்கள் நபிமார்கள் இருக்காங்கல்ல, நபிமார்களுடைய கபறுகளை அவர்கள் தன்னுடைய அந்த அடக்க ஸ்தலங்களை அவர்கள் வணக்க ஸ்தலமாக்கி விட்டார்கள், அதனால் அல்லாஹ் தஆலா சபிப்பானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இது ஏன் சொல்றேன்னு சொன்னா, கபறுகள் பூசப்படுவதையும் அதன் மீது அமருவதும் கட்டுவதும் தடை செய்துள்ளார்கள் என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்துள்ளார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறது முஸ்லிம்ல 1765வது ஹதீஸாக வருது. இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், இதெல்லாம் ஏன் அல்லாஹ் தடை செய்திருக்கிறான், அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான், அல்லாஹ் நிரந்தர நரகம் என்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகக்கூடாது, உட்காரக்கூடாது, அமரக்கூடாதுன்றாங்க. ஆனால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்களே.
எந்த தௌஹீத் பிரச்சாரம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, இந்த தௌஹீத் பிரச்சாரத்தால், ஏகத்துவ பிரச்சாரத்தால் அல்லாஹ் ஒருவன், அவனை மட்டுமே வணங்குங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனையை மட்டுமே நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லப்படும் பொழுது, இங்க தர்கா வணங்கி இருந்தாங்கல்ல, அந்த தர்கா கூட்டங்கள் எல்லாம் காலி ஆயிடுச்சு. காலியான உடனே அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, எப்படி அழைக்கிறாங்க தெரியுமா? முஸ்லீம்கள் எப்படி அழைக்க வேண்டும், 5 வக்துக்கு எப்படி அழைப்பாங்க? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், பள்ளிவாசல் ஒலிக்கக்கூடிய பாங்கு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஷஹாதத் சொல்கிறார்கள், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஹய்யா அலஸ் ஸலா, ஹய்யா அலல் ஃபலா, தொழுகைக்காக வாருங்கள், வெற்றியை நோக்கி வாருங்கள். என்ன இது? அல்லாஹ்வுடைய இறைப்பள்ளியில் அதாவது அழைக்கக்கூடிய பாங்கு ஒலி, அல்லாஹ்வுடைய சங்க நாதம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்த வழி. ஆனால் இங்க தர்காக்கு எப்படி அழைக்கிறாங்க நம்ம பார்க்கும்போது படு கேவலமாக இருக்கிறது. மாற்று மத சகோதரர்களே, என்ன பாய், முஸ்லீம் சமுதாயத்துல நம்ம நினைக்க முடியாத சம்பவம் எல்லாம் இப்படி இருக்குது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் சொல்றாங்க, நாங்க எதை விட்டு வந்தோமோ அதை நோக்கி அழைக்கிறார்களே, அசிங்கமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் பார்க்கிறோம். ஏன்னா ஆடல் பாடல் ரெக்கார்ட் டான்ஸ், இன்னைக்கு தான் சொன்னா அவுலியாக்களின் பெயரால் ஆடல் பாடல் குத்தாட்டம், கூட சேர்ந்து குத்தாட்டம் எல்லாம் நடக்குது. எங்க இந்த மார்க்கத்தை தெரிந்து கொண்டார்கள்? இந்த உலக ஆசையை பிடித்த இந்த வியாபாரிகள், முஸ்லிம் பருவத்தில் இருக்கக்கூடிய இந்த வியாபாரிகள் எவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்து கொண்டு வருகிறார்கள் என்பதை கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை சற்று சிந்தனை செய்து பார்க்கணும். எவ்வளவு நம் முஸ்லிம்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நமக்கு நபி, அல்லாஹ் அவரை தான் நபியாக அனுப்பி வைத்தான், அவர் தான் இறை தூதர், அவர் எதை சொன்னாரோ அதை பின்பற்ற வேண்டும், எதை தடுத்தாரோ அதை விட்டு நாம் ஒதுக்கிக்கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய பண்பாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா, இந்த ஏகத்துவ பிரச்சாரம், தௌஹீத் கொள்கைகள் மக்கள் மத்தியில போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு கொள்ளை கூட்டம் இருக்கிறதா, ஷிர்க் வைக்கக்கூடிய, இணை வைக்கக்கூடிய இந்த கூட்டங்கள் என்ன பண்றாங்கன்னா, பணத்தாசை பிடிச்சு எங்களுடைய வருமானங்கள் எல்லாம் காலியாடும் சொல்லி குத்தாட்டம் போட்டு மக்களை அழைக்கிறார்கள், ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு அழைக்கிறார்கள். நடன இசை கலைஞர் இருக்கிறார்களா, அது எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, அவங்க அது ஒரு பெரிய பட்டினம் தர்கா சமீபத்தில் ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. அது எப்ப 23ஆம் தேதி, வரக்கூடிய 23ஆம் தேதி 6வது மாசம் நான் இன்னைக்கு 22 21 நாளைக்கு 22 20 ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா கணக்கு பண்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை கணக்கு பண்ணி, ஏன்னா அப்பதான் எல்லாம் ஃப்ரீயா இருப்பாங்க, லீவ்ல இருப்பாங்க, மற்ற விஷயங்கள்லாம் இருப்பாங்க. என்ன அப்ப அந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை முன்னிட்டு எப்படி தர்காக்கு அழைப்பு கொடுக்கறாங்கன்னு சொன்னா, அவங்க மகான் சையத் அலி பாவா ஒலியுல்லா அவர் அதை நோக்கி நீங்கள் வாருங்கள், எங்க அதை நோக்கி அழைப்பு கொடுக்கறாங்க, வாருங்கள். அங்க என்ன இருக்கும் என்றால், சூப்பர் சிங்கர்ஸ் பாடல், விஜய் டிவியுடைய சூப்பர் சிங்கர்ஸ் பாடலுடைய அந்த பாடல் பாடக்கூடியவர் அவர் வர்றாரு, நீங்க வாங்க. திரைப்பட பாடகர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர், அந்த பாடலை பாடக்கூடியவர்கள் அவர்கள் வருகிறார்கள், மக்களை நீங்க வாங்க. அப்புறம் செந்தில், ராஜலட்சுமி என்ற பாடுவாங்க, நாட்டுப்புற பாட இசை கலைஞர்கள், அந்த இசை கலைஞர்கள், நாட்டு குத்தாட்டம் போடக்கூடியவர்கள் அவர்கள் வருகிறார்கள், அவர்களை பார்க்க வாருங்கள். நீ வலியுல்லாவை பார்க்க வர சொல்றியா, குத்தாட்ட பார்க்க வர சொல்றியா? நீ வலியுல்லா என்று வலிமார்களை, நடன இசை குழுவினர்கள் வருகிறார்கள், நீங்கள் வாருங்கள். மக்களை எப்படி அழைக்கிறான் பாருங்க. அத ஒரு சையத் அலி பாவான்னு சொல்லி ஒரு பேரை வச்சுக்கிட்டு, அவர் நல்லவரோ கெட்டவரோ நம்ம அது உள்ள போல. ஏனென்றால் வலிமார்கள் இப்படி சொன்ன என்ன தெரியுமா, இந்த தௌஹீத் ஜமாத் வேலையை வலிமார்களை திட்டுகிறார்கள். ஏன்னா வலிமார்களை கேவலப்படுத்துற, அவமானப்படுத்துற, அசிங்கப்படுத்துறீர்கள். ஒரு அல்லாஹ்வுடைய அடியாராகட்டுமே, அவர் நல்லவர் கெட்டவர் நம்ம உள்ள போல. என்ன அவர் சொர்க்கவாசியா நரகவாசியா நம்ம உள்ள போல. அல்லாஹ் நாடினால் சொர்க்கவாசியா கொடுப்பான், அல்லாஹ் நாடினால் நரகவாசியா கொடுப்பான். அவர்கள் இந்த சையத் அலியாக ஒருவர் இருந்திருந்தாலும் இந்த தவறு செய்திருக்க மாட்டார். அவர் முஸ்லிம் ஈமான்தாராக இருந்திருந்தால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணித்து விட வேண்டாம் என்ற அந்த சங்கநாதத்தை, அந்த வேதத்தை யார் புரிந்து தன் வாழ்க்கையில் அமல்படுத்தி இருந்தார்களோ அவர்கள் இன்ஷா அல்லாஹ் நரகத்துக்கு செல்ல மாட்டார்கள். வலிமார்கள் இது சொன்னா வலிமார்களை கேவலப்படுத்துகிறார்கள், வலிமார்களை திட்டுகிறார்கள், வலிமார்களை ஏசுகிறார்கள். அட பாவமே, போய் இந்த பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்ன்றாங்களே,
பாவத்தை அவர்கள் செய்து கொண்டு பழியை ஏகத்துவவாதிகள் மேல சுமத்துறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நோக்கி வாருங்கள் பான் அழைச்சோன்னு சொன்னா, நீங்கள் குத்தாட்டம் போடுகிறார்கள், டான்ஸ் ரெக்கார்ட் டான்ஸ் இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு நீங்க எங்க அங்க போறீங்க? அங்க தொழுகை நடக்குங்க. சுப்ஹானல்லாஹ். மகரிப் தொழுகை நடக்கும், அசர் தொழுகை நடக்கும், மகரிப் தொழுகை நடக்கும், இஷா தொழுகை நடக்கும். அதெல்லாம் மக்கள் போக மாட்டாங்க. அங்க பார்த்தோம் அந்த தர்கா அந்த சைடு போயிருந்தீங்கன்னு சொன்னா, நம்ம எல்லாம் ஒரு காலத்துல போயிருக்கிறோம். இல்லன்னு இல்ல, போனவர்கள் மறுபடியும் இஸ்லாத்தை நோக்கி வந்துட்டோம். கலிமா சொன்ன முஸ்லிம்களாக வாழ்ந்தமை தவிர இஸ்லாத்தில் இருந்தவர்கள் இல்லை. அதை தான் பெரும்பாலான மக்கள் இன்றைக்கு செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் இப்பொழுது இஸ்லாத்தை அறிந்து கொண்டார்களோ, அல்லாஹ் ஒருவன், அவனை மட்டும்தான் வர வேண்டும் என்பதுதான் இஸ்லாம். அவருடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இஸ்லாம். இதை விட்டுவிட்டு நாம் வெளியேறணும் என்றால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறும். இஸ்லாத்தை விட்டு வெளியேறும் போதுதான் எங்க அழைக்கிறாங்க? வலியுறுலாக்கள் பேர் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தை நோக்கி அழைக்கிறாங்க. எவ்வளவு கேவலமான விஷயம் இதுல. இது என்ன தெரியுமாங்க? இந்த தர்காவுக்கு அழைப்பு கொடுக்கிறது நாசகரமான இந்த ஷிர்கு வேலையில போறது, நரகத்தை படுகொலை சைத்தானை நோக்கி போறது. ஒரு முக்கிய காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு காலத்துல இஸ்லாமிய பாடல்கள் ஒரு பாடல் இருந்துச்சுங்க. அவுலியாக்களின் தரிசனம் பெற்றால் ஆன்மாவுக்கு சுகம் சுகம். அந்த ஒரு பாடல் இருக்கும். ஏற்றுக்கொண்டோருக்கு ஜெயம் ஜெயம், ஏற்றுக்கொண்டோருக்கு ஜெயமா. அவுலியாக்களின் தரிசனம் பெற்றா யார்? அல்லாஹ் சொன்னானா? குர்ஆன்ல சொன்னானா? ஏப்பா எல்லாம் அவுலியா கிட்ட போங்க, என்கிட்ட வராதீங்க, அவுலியா கிட்ட போய் நம்புங்க, கபர்ல போய் விடுங்க, கபர்ல போய் முத்தையிடுங்க, கபர்ல போய் வணங்க, அல்லாஹ் சொன்னானா? ஆனா போவாது என்று மார்க்கம் சொல்லுகிறது. அங்க போவாதீங்கன்னு மார்க்கம் சொல்லுது, அங்க போய் உட்காருங்கன்னு சொல்லுது. ஆனா கபர்களை நீங்கள் உயர்த்தாதீங்க என்றது அலி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீங்கள் அந்த கபர்களை உருவ சிலைகளிலிருந்து நீங்கள் அகற்றி விடுங்கள், உடைத்து விடுங்கள். நீங்கள் கபர்களை நீங்கள் உயர்ந்திருந்தால் தரைமட்டம் ஆக்காமல் வந்து விடாதீர்கள், தரைமட்டமாக்குங்கள் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு வந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுறாங்க. ஹதீஸ்கள் பாக்குறோம். அப்ப பார்த்துட்டு கூட நமக்கு புரியலன்னு சொன்னா, முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ் 1765வது ஹதீஸ். குர்ஆனையே ஏத்துக்க மாட்டாங்க, ஹதீஸையே ஏத்துக்க மாட்டாங்க. ஆனால் எங்க கூப்பிடுறாங்கன்னு சொன்னா, இந்த கேடுகட்ட கூட்டங்கள் எங்க கூப்பிடுறாங்கன்னு சொன்னா, நீங்கள் குத்தாட்டம் போடுகிறோம் வாருங்கள், ரெக்கார்ட் டான்ஸ் போடுகிறோம் வாருங்கள். டான்ஸுங்க அநியாயத்துக்கு அநியாயம், சொல்லி மலாத அளவுக்கு அநியாயம். நம்ம என்னவோ ஏர்வாடியில மட்டும் தான் நடக்குது, நாகூர்ல மட்டும் தான் நடக்குது நினைக்கிறோம். எங்க நடக்குது? பொதக்குடி, பாவாக்குடி, கூத்தாநல்லூர், முத்துப்பேட்டை, பாப்பா ஊரு, குடவாசல், தஞ்சை, நடை மஸ்தான், ரட்டை மஸ்தான். ஏன் ஒரு மஸ்தான்றதே போதை, மஸ்தான்ற பேரே போதை தான், போதை வாசி தான் மஸ்தான். எப்படி பேர் வச்சாங்க தெரியல, போதை இருக்கக்கூடியவர். ஒருவேளை அதுதான் போறாங்க. அது ரட்டை மஸ்தானா? அவர் போதாத ரட்டை மஸ்தான் ஆயிட்டாரா, இல்ல ரட்டை மஸ்தான் அங்க இருந்தாங்க அது கூட தெரியல, ட்வின்ஸா என்னன்னு தெரியல. அப்ப அங்க ரட்டை மஸ்தான், அப்ப கொடிக்கால் பாளையம் 60 பாவா 60. அதாவது கொஞ்சம் கூட அந்த அறிவு வச்சு சிந்திக்க மாட்டாங்க மக்கள். குர்ஆனை சிந்திக்க மாட்டாங்களா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையை சிந்திக்க மாட்டாங்களா? எவ்வளவு அநியாயத்து நரக படுகுழியில போய் விடுற ஒரு அநியாயத்தை இந்த மக்கள் தெரிஞ்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை நோக்கி அழைப்பு கொடுத்திருக்காங்க. இதுல என்னன்னு சொன்னா 60 அடி பாவா, இதையே தாண்டி இதெல்லாம் இந்த பாவா, அப்புறம் பீடி மஸ்தான் வலியுல்லா, சடை மஸ்தான் வலியுல்லா, இவரெல்லாம் விடுங்க. இவரெல்லாம் தாண்டிட்டு பாம்பு அவுளியான்னு பாத்துறீங்களா? பாம்பு அவுளியாவா, அப்புறம் மூச்சு விடும் பாபாவா. ஏன்னா வெண்டிலேட்டர் வச்சுட்டு அது எடுப்பாங்க தெரியுங்களா, அந்த ஆக்சிஜன் சுவாசம் பண்ணுமே, அப்படி உள்ள ஸ்பீரிங் கொடுத்துட்டு மேல போறவை போட்டுட்டு அது ஒரு மூச்சு விடும் பாபா. இது ஆந்திரால இருந்து இந்த நோய் எல்லாரும் பரவி இருக்க. யூடியூப்ல பாக்குறாங்க. அங்க படித்தவன் படிக்காதவன் எல்லாமே, அட நீ என்ன படிச்ச, மண்ணுக்கா படிச்ச, நீ என்ன படிச்ச, நீ என்ன அல்லாஹ் சொல்ற, ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் எதுக்கு சொல்ற? உன்னையே வணங்குகிறோம் ரப்பே, உன்னிடம் தான் உதவி தேடுறோம்னு சொல்லிட்டு, ஆனா பாழா போன சைத்தானுடைய வேலைகள் செய்து கொண்டு வருகிறார்களே. ஆடல் பாடல் ஹராமாக்கி இருக்கிற இந்த மார்க்கத்தில் ஆடல் பாடல் குத்தாட்டமுங்க. லா தக்ரபு ஸினா, நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று மார்க்கம் சொல்லுது. அநியாயத்துக்கு அழிச்சு குத்தாட்டங்க, குத்தாட்டம் போற பெண்களை வைத்து குத்தாட்டம் போடுறாங்க. அந்த குத்தாட்டத்துக்கு பார்க்கணும் எத்தனை மக்கள் எங்க அரஃபா மைதானத்துக்கு, முஸ்தலிஃபா மைதானத்துக்கு போவாங்களே, அப்படி இந்த முஸ்லிம்கள் கூட்டத்தை அழைக்கிறான் பாருங்க. அழைப்பவர்கள் எல்லாம் அபூஜஹல் கூட்டம், சைத்தானுடைய கூட்டம், சைத்தான் அழைக்கிறது.
நீங்கள் முஸ்லிம்கள் அழைக்கிற அப்ப சயீத் அலி பாபா பேர் வச்சிருக்கிறான். அது தென்காசி தானே சயீத் அலி பாபா எங்க இருக்கு? தென்காசியா? சயீத் அலி தர்கான்னு ஒண்ணு இருக்குதுங்க. அந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் என்ன தெரியுவாங்க, நிறைய பேர் ஒரு பார்த்தோம்னு சொன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முந்தினவங்க எல்லாம் இந்த ஏகத்துவத்துக்கு வந்து சயீத் அலி நல்ல பேர் சயீத் இருந்தாலும் அலி நல்ல பேர் இருந்தாலும் இந்த பேரே வைக்க கூடாது. ஏனென்றால் அந்த தர்காவை தான் சிந்தனை அங்கதான் போகுது. யாரும் சயீத் அலி ஒரு காலத்துல பாக்கலாம், நீங்க 30 35 வருஷம் 40 வருஷத்துக்கு முந்தி அந்த ஏரியெல்லாம் சயீத் அலி, யார பார்த்தாலும் சயீத் அலி. எத்தனை சயீத் அலி தாங்க உங்க ஊர்ல? அந்த சயீத் அலியா, இந்த வீட்டு சயீத் அலியா, நடுத்தெரு சயீத் அலியா, குறுக்கு தெரு சயீத் அலியா? அட எந்த சயீத் அலி தான்? என்னன்னா அந்த சயீத் அலி பாபாவுடைய பர்க்கத்தால அவங்களோட பிறந்ததால அந்த துவா கேட்டு பிறந்ததால இங்க சயீத் அலியா? அட ஒரு காலத்துல விளங்காம இருந்தாங்க. ஆனா அந்த சயீத் அலி எல்லாம் இந்த ஏகத்துவ தௌஹீதை நோக்கி வந்துட்டாங்க. எந்த சயீத் அலி வாங்கினாங்களோ அதுல 90% சயீத் அலிகள் அவர்கள் இந்த ஷிர்க பிதத்தை தூக்கி எறிந்து விட்டு இஸ்லாத்தை, தூய இஸ்லாத்தை அறிந்து ஏகத்துவத்தை பின்பற்றி அதில் நிலையா நிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நம்ம பாக்குறோம் எப்படி இந்த நாகூர் கணி பேர் வைப்பாங்கல்ல, இந்த நாகூர் ஆண்டவர் வைப்பாங்க, நாகூரார் வைப்பாங்க. ஆட்டுக்கு தான் நாகூர் ஆண்டவர் பேர், ஆட்டுக்கு தான் வைப்பாங்க. அது மனுஷனுக்கு அந்த காலத்துல வச்சாங்க. நேர்ந்து விடுவாங்க, ஆட்டுக்கு நேர்ந்து விடுவாங்கல்ல. ஒரு இப்பெல்லாம் நம்ம நேர்ந்து விட்டாலும் அது மௌத்தா போற வரைக்கும் ஒண்ணு அங்கேயே மௌத்தா போ, இல்ல அந்த கொண்டு போயிட்டு ஏதோ தந்தூரி கொடுத்து தந்தூரி பண்ணிடுவாங்க, அன்னைக்கு தந்தூரி பண்ணிடுவாங்க. சரியா? ஆனா அதே மாதிரி அந்த ஆட்டுக்கு பேர மாதிரி இவங்களும் வைப்பாங்க. இன்னைக்கு அந்த ஆடு நடுரோட்ல வர முடியாது, சைட்ல தூங்கினாலும் தள்ளின்னு போயிடறான். அப்படிதான் அப்புறம் பாருங்க, வள்ளி உள்ள அப்புறம் பாத்துக்கோ, நாகூரார் அப்புறம் பாத்துக்கோன்னு சொல்லி என்ன இப்ப ஆட்டுக்கு வந்து தள்ளின்னு போயிடுறாங்க. ஆடை மாடை நடுரோட்ல இப்படி எடுக்க முடியாது. சரி, அது ஒரு பக்கம். என்னன்னு சொன்னா இந்த மார்க்கத்தை கேலி கிண்டலாக்குகிறார்கள். இது அறிவு கொண்டு சிந்திக்க வேணாமா? இதுக்கு ஜமாத்தார்கள் துணை வேற. அந்த சயீத் அலி ஒண்ணு ஒரு இருக்குது. இன்னொரு பெரிய வந்து தஞ்சை பாபநாசம், பீர் கைப் வலியுல்லாவா, என்ன டிஃபரெண்டா இருக்கும். பீர் கைப் வலியுல்லா அவர் வந்து போர்வை போத்துறதுக்கு ஒண்ணுமா ட்ரெஸ் இல்லாம இருக்காங்களா என்னன்னு தெரியல. அங்க கபர் இல்லைங்க. எந்த கபரை நீங்கள் உயர்ந்தீர்கள் அதை தடை மட்டமாக்கி வாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு உத்தரவிட்டார்களோ அந்த மார்க்கத்தை, அந்த இஸ்லாத்தை பின்பற்றாமல் சைத்தான்களுடைய அடிச்சுவட்டையும் சைத்தானுடைய சொற்களையும் பின்பற்றக்கூடிய மக்கள் எதை நோக்கி அழைக்கிறாங்கன்னா அது என்ன? ஹனஃபி ஜமாத்தா. ஹனஃபி இமாமுக்கு தெரியுமா இது? ஹனஃபி இமாமுக்கு தெரியுமா? ஹனஃபி இமாம் இதை ஆதரித்தாரா? ஆனா ஹனஃபி ஜமாத் என்று பெயர் வைத்துக் கொண்டு அங்க போய் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு என்ன கர்மத்தை நீ அறிஞ்ச? என்ன அறிந்தாய்? ஏகத்துவத்தை பறைசாற்றக்கூடிய அந்த இப்ராஹிம் நபி வாழ்க்கையை பற்றி சிந்தித்திருக்கிறார்களா? அது பேன ஹஜ்ஜு போச்சு. அந்த ஹஜ்ஜு போச்சு, ஹஜ்ஜு பேன கழிந்ததுங்க. ஆனா அந்த ஹஜ்ஜுடைய அந்த கிரிகள், ஹஜ்ஜுடைய நாட்கள், ஹஜ்ஜுடைய அந்த துல்ஹஜ் மாதத்துடைய நன்மைகள் என்ன என்று இந்த மக்கள் சிந்தித்து பார்த்தாங்களா? இவங்களுக்கு அந்த தர்காவை நோக்கி அழைக்கிறாங்க பாருங்க. இந்த ஜமாத் இருக்கட்டும், தனிப்பட்ட மனிதனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், லானல்லாஹ் யஹூது நஸாரா அவர்கள் மட்டுமல்ல, அந்த லானத்து வந்து இந்த தர்காவை நோக்கி அத்தனை பேருக்கு இருக்குது. அத்தனை பேருக்கு மட்டுமா? அங்க போற கூட்டத்துக்கு இருக்குது. அல்லாஹ்வின் வேத வரிகள் எங்கு புறக்கணிக்கப்படுகிறதோ அங்க போயிட்டு அமர்வது, அதை ஆதரிப்பது அத்தனை பேருக்கு அது அங்க இருக்கு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு மோசமான செயல்கள். ஒரு பக்கம் இப்படி பாட்டு பாடுவாங்க, தமிழகத்தின் தர்காவை காண வாருங்கள் அழைப்பு. ஏன் எங்க நீ அழைக்கிறோம்? தமிழக தர்காவை எதுக்கு போய் பார்க்கணும்? என்ன இருக்குது அங்க? அப்ப அல்லாஹ்வை தவிர யாரிடமும் கை ஏந்தி விடாதீர்கள், அவன் அள்ளி அள்ளி தரும் வள்ளல் என்பதை மறந்து விடாது. அதுவும் பாடுவான். இந்த நாசமா போன இந்த பாட்டுகள் இருக்குது. மக்கள் குழம்பி போயிட்டு என்னன்னு சொன்னா, இஸ்லாம் வந்து குர்ஆன் சுன்னாவை படிச்சுட்டு அந்த காலத்துல இஸ்லாத்தை ஏத்துக்கலங்க. கடல் வழி மார்க்கமா வந்த வியாபாரிகள் இருக்காங்கல்ல, அவருடைய நடைமுறை பார்த்தாங்க. வரும்பொழுது சுன்னாவை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களும் வந்தார்கள், ஷியாவை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களும் வந்தாங்க. இந்த ஈரானுடைய பாரசீகளுக்கு வந்தாங்கல்ல, வரும்பொழுது அவர்கள் மரணித்தவர்கள் செவியேற்பார்கள். அவருடைய கொள்கை யாருடைய கொள்கை? 5 விரல். இந்த 5 விரல் இருக்குல்ல, இந்த 5 விரல் கொள்கை உள்ளவர்கள் அவங்க. நம்மளால சந்தனம் அடிச்சுட்டு அதுக்கு ஆலிம்சா, இவர் 7 வருஷம் படிச்சு பட்டம் ஓதுனவரு, பட்டம் வாங்கினவர், அவர் போய் ஃபாத்தியா, அதுக்கு ஒரு ஃபாத்தியா ஓதுவாரு, கொடி கம்பத்துக்கு ஒரு ஃபாத்தியா ஓதுவாரு. இந்த 5 விரல் என்று என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை எதிர்க்கக்கூடியவர்கள், சஹாபாக்களை திட்டக்கூடியவர்கள். நம்மள பார்த்து சொல்லுவான்,
ஆனா அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், அவருடைய தூதரை பின்பற்றுங்கள், போற்றக்கூடியவர்கள் சஹாபாக்கள். நம்ம சொன்னோம்னா அவன் என்ன சொல்லுவான்னு சொன்னா, சஹாபாக்களையே திட்டக்கூடிய, ஆயிஷா ரலியல்லாஹு திட்டக்கூடிய, அபூபக்கர் ரலியல்லாஹு திட்டக்கூடிய அந்த மக்களுடைய 5 விரல் வச்சுக்கிட்டு அடிக்கிறாங்க சந்தனம். அந்த சந்தனம், அந்த 5 விரல் என்னன்னு தெரியாத பாமர முஸ்லிம்களா இருக்கிறாங்க. ஆனா மக்களுக்கு வழங்கல. இந்த ஜமாத்தார்கள் ஊர் இருக்காங்களே, எதுக்கு மண்ணுக்கு, எதுக்கு எந்த மண்ணுக்கு இருக்காங்கன்னு தெரியல. குர்ஆனை சிந்திக்க மாட்டாங்களா? குர்ஆனை படிக்க மாட்டாங்களா? திருமறை குர்ஆன் கூறுகிறது அவர்கள் இந்த பள்ளிவாசலை நிர்வகிக்க தகுதியற்றவர்கள் என்று சொல்லி. இணை கற்பிப்போர் பள்ளிவாசலை, அல்லாஹ்வுடைய இறையர்கள் இல்லங்களை நிர்வகிக்க தகுதியற்றவர்கள் என்று திருமறை குர்ஆன் கூறுகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பார்க்கிறோம் இந்த நடக்கிற கூத்துக்கு கொதிக்குதுங்க. ஆனா இஸ்லாத்தை நோக்கி கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க? இந்த சைத்தானுடைய கூட்டம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதை தடுத்து கொண்டு வாங்க. அங்க போனீங்கன்னா அவங்களுக்கு என்ன பேட்டர்ன்னு சொன்னா, தௌஹீத் ஜமாத்து மூளைக்கு மூளை போட்டுக்கிட்டு மது ஒழிப்பம் பண்ணுவாங்க, போதை ஒழிப்பம் பண்ணுவாங்க, இதெல்லாம் சிகரெட் பீடி தடை பண்ணுவாங்க, மதுவின் பக்கம் நெருங்கி விடாது பண்ணுவாங்க. இது அவங்க சொல்றது. நாங்க ஆடல் பாடல் பக்கம் போவாதீங்க, இங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்க இஷ்டத்துக்கு நீங்க யாரும் எப்படி வேணாலும் குதிக்கலாம், எப்படி வேணாலும் ஆடலாம், அரைக்குறை டிரெஸ்ஸோட ஆடலாம், அரைக்குறை டிரெஸ்ல பெண்களை இந்த தர்காவில் ஆட விடுவோம், நீங்கள் கண்டு கழிக்கலாம், அதை ரசிக்கலாம், அதை ருசிக்கலாம். இப்படி ஒருத்தன் கூப்பிட்டான்னு சொன்னா அவன் எப்படி முஸ்லீமா இருக்க முடியும்? அவர்கள் இஸ்லாத்தின் எதிரிகளா, இஸ்லாத்தில் இருப்பவர்களா? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நமக்கு மாற்று மத மக்களோட அவங்க புரியாத சில மக்கள் இருக்காங்க. எல்லா மக்களும் அப்படி இல்லைங்க. இஸ்லாத்தை அருமையாக இன்னைக்கு ஏகத்துவம் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, அல்லாஹ் என்றால் அவருடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகள் என்றால் என்ன என்று மாற்று மத மக்கள் இன்னைக்கு அருமையான பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சாமியார்கள் பிரச்சாரம் பண்றாங்க. ஆனால் இந்த இஸ்லாமிய மக்கள் சொல்றாங்களா, போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லி இந்த தாடியை விட்டுக்கிட்டு ஜுப்பாவை போட்டுக்கிட்டு தமிழ் மணி கையில வச்சுக்கிட்டு இந்த பண்ற அநியாயம் இருக்குது. மாற்று மத மக்கள் புரிந்து வைத்து இஸ்லாத்தை புரிந்து வைத்திருக்க அளவு கூட இந்த ஜமாத் மத்தியில இல்லையே, இந்த ஆலிம் உலமா மக்கள் மத்தியில இல்லையே. இந்த ஆலிம் யாரை எதிர்க்கணும்? இந்த ஆலிம் உலமா மக்கள் இருக்காங்கல்ல, ஆலிம் உலமா மக்கள் யாரை எதிர்க்கணும்? அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் தவிர அல்லாஹ் கிட்ட கேட்கிறான். அல்லாஹ் யாருக்குமே இல்ல. அல்லாஹுக்கு இணை கற்பிப்போர் நிரந்தர நரகம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அதை சொல்லி எச்சரிக்கை செய்யணுமா இல்லையா? ஆனா எந்த இமாம்கள் போய் பாத்திருக்குமா? ஏதாவது இமாம்கள் தர்காக்கு போவாதீங்கன்னு சொல்லி ஜும்மா பிரச்சாரத்துல செஞ்சிருக்காங்களா? மேடை போட்டு பிரச்சாரம் பண்ணிருக்காங்களா? ஏதாவது மக்கள் கூடுற இடத்துல இமாம் போட்டு நின்றுட்டு 7 வருஷம் பட்டம் வாங்கினவர், நீங்கள் அல்லாஹுக்கு இணை கற்பிக்காதீர்கள், அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள் நரகவாசிகள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான்னு சொல்லி எங்கேயாவது சொன்னாங்களா? தௌஹீத் ஜமாத்துல இருக்கிற 5வது படிக்கிற பையன் மைக்கு பிடிச்சு சொல்லுவான். ஏனென்றால் அல்லாஹ் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் என்ன, திருமறை குர்ஆன் என்றால் என்ன, அல்லாஹ்வுடைய குவத் என்ன, மறுமை என்றால் என்ன, மறுமையுடைய விசாரணை நாள் என்ன என்று 5 வயசு பையனுக்கு இன்னைக்கு 5வது படிக்கிற பையனுக்கு புரிஞ்சிருக்கு. 7 வருடம் படித்த இமாம்களுக்கு புரியவில்லை, ஆலிம்களுக்கு புரியவில்லை. இன்னைக்கு கூட்டம் இஸ்லாத்துறைக்கு வர்றாங்க, இதை பார்த்துட்டு வர்றாங்க. எதை அவர்கள் வெறுக்கிறார்களோ, எதில் அவர்கள் இருந்தார்களோ, எதை அவர்கள் வெறுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதை வானான்னு சொல்லிதான் இங்க வர்றாங்க. ஒரு ஊர்ல பார்க்க போனா இன்னைக்கு இளைய சமுதாயம் கெட்டு சீரழிச்சு நீ பாக்குறோம். தர்கால லுங்கி தூக்கி மேல கட்டிக்கிட்டு என்ன ஆட்டம், லுங்கிங்க லுங்கி தூக்கி மேல கட்டிக்கிட்டு அவங்க போடுற குத்தாட்டமும் ஆட்டமும் பாட்டமும் போத இருக்குது. சுப்ஹானல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். நம்ம நாவு கூசுது. ஆனா நம்ம இஸ்லாமிய சமுதாயத்திலே எப்படி இருக்குது? இந்த இமாம்கள் யாரை எதிர்க்கும், யாரை இவர்கள் ஆதரிக்க வேண்டும் என்றால் தௌஹீத் ஜமாத் கூட சேர்ந்துகிட்டு இவங்களை ஆதரிக்கிற பிரச்சாரத்தை நிக்கணும். அது நீங்க பிரச்சாரம் செய்யவில்லை என்றாலும் பிரச்சனை இல்லை, ஜமாத்தார்களை பிரச்சனை இல்லை. நீங்கள் யாரை கண்டு அஞ்சுகிறீர்கள் தெரியாது. அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய கூட்டம், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம். நீங்கள் யாரை கண்டு அஞ்சுகிறீர்கள் என்று தெரியாது. பணத்தையா, பொருள் ஆசையா, யாரை கண்டு அஞ்சுகிறீர்கள்? ஆனால் நீங்க யாரை ஆதரிக்க வேண்டும்? நீங்க தைரியம் தௌஹீத் ஜமாத் இந்த மைக் போட்டு சொல்லுது இல்ல, ஊரா பிரச்சாரம் பண்ணது இல்ல. ஆனா நீங்க மாறாக என்ன செய்கிறீர்கள்? அல்லாஹ் ஒருவன் குர்ஆனுடைய வேத வரிகள் ஓதப்படும் போது நீங்கள் எதிர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்க அந்த நபரை இந்த ஜமாத்தை நீங்கள் அவமானப்படுத்தல, அல்லாஹ்வுடைய வேத வரி சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தை நீங்கள் எதிர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்னைக்காவது சிந்திச்சு பாத்தீங்களா? கொஞ்சம் உட்கார்ந்து இல்ல அந்த தர்காவுக்கு போயிட்டு வர்றீங்களே, போயிட்டு வந்துட்டு பிறகு இந்த தௌஹீத் ஜமாத் என்ன சொல்லுது, அவர்கள் கூட்டத்தில் என்ன பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள்,
ஆனா இந்த தர்காவில் என்ன அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சிந்திக்க மாட்டான். ஒரு சாதாரண ஒரு அடிப்படை அறிவு அவர் சிந்திக்க மாட்டானா? ஏன் சிந்திப்பதில்லை மக்கள்? அப்ப அல்லாஹ் நரகத்துக்கு சொல்றான், நரகவாசிகள் சொல்றானே, அதுக்கு பார்க்க மாட்டாங்களா? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தன் திருமறையில கூறும் பொழுது வமன் யுஷ்ரிகு பில்லாஹி ஃபகத் ஸல்லல்லாஹு பைதா, அதாவது இணை கற்பிப்போர் உண்மையை விட்டும் தூரமான வழிகேட்டில் விழுந்து விட்டார்கள். இந்த இணை கற்பிக்கிறாங்கல்ல, ஷிர்க் பண்றாங்கல்ல, அவன் ரொம்ப தூரத்துல பைதன், ரொம்ப தூரத்துல வந்துட்டான், இஸ்லாத்தை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டான். இன்னொரு இடத்துல சொல்லும் போது யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமால் முஷ்ரிகுன் நஜீசுன், அதாவது இன்னொரு அல்லாஹ் திருமறையில கூறும் பொழுது 9வது அத்தியாயத்தில் 28வது சொல்றான், இணை வைக்கிறாங்கல்ல அவர்கள் அசுத்தமானவர்கள். நம்ம சொல்ல, குர்ஆன் சொல்லுது அவர்கள் அசுத்தமானவர்கள். அசுத்தமான யாரு? நஜீஸ். நஜீஸ் சொல்லி காமிக்கிறான் அல்லாஹ் தஆலா. இப்ப கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சற்று சிந்தனை செஞ்சு பார்க்கணும். நாம் எப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கிறோம்? நாம் இணை கற்பிப்பவர்கள் நிரந்தர நரகம் என்று சொல்கிறார்களே, இணை சர்வ சாதாரணமாக இணை என்று என்னன்னு தெரியாமலே இந்த மக்கள் செஞ்சிட்டு இருக்காங்களே. அப்ப இந்த மக்கள் சிந்திக்க மாட்டாங்களா? யோசிக்க மாட்டாங்களா? எங்க போயிட்டு இருக்கிறாங்க? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதிரி ஆடல் பாடல் கச்சேரி இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அநியாயம் நடக்கக்கூடிய இடங்களா இன்னைக்கு என்ன பண்ணி தர்காக்களா மாறிடுச்சு. दरगाह वहां மர்கா ஜோ ஆத்மி இறந்தவர்கள் தான் அந்த தர்கால இருக்காங்க. தார் என்றால் வீடு, கான்னா ஆகா, ஆகா என்றால் பெரிய ஒரு வீடு. அதான் அந்த தர்கான்றதுக்கு அதுதான். அதுல ஒரு சந்தன கூடா, பள்ளிவாசல் சந்தனம் வச்சு பூசுறாங்களா? அதாவது பள்ளிவாசல் வரக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் தொழுவ வர்றாங்க. தர்காவை நோக்கி ஆடல் பாடல் கொண்டாட்டத்துக்கு போற, இஸ்லாம் தடை செய்யப்பட்ட காரியங்களுக்கு போறவங்க யாரு? முஷ்ரிக்கீன், இணை கற்பிப்போர். அப்ப இணை அல்லாஹ்வை நோக்கி அழைக்கும் போது பள்ளிவாசலுக்கு வர்ற நீ ரெண்டும் சரின்னு போன பைத்தியமா இருக்கணும். ரெண்டும் சரின்னு சொல்றவன் பைத்தியமா இருக்கணும். நல்லது கெட்டு சமமாகுமா? நல்லது கெட்டு சமமாகாது. அப்ப அல்லாஹ்வை வணங்குவேன், தர்காவை வணங்குவேன். அல்லாஹ்வை வணங்குவேன், சிலையை வணங்குவேன், செத்ததை வணங்குவேன், உயிரோடு வணங்குவேன். அல்லாஹ் ஹய்யுல் கய்யூம், அவன் நிலையானவன், அவன் உயிருள்ளவன், நிலையானவன், அவனுக்கு மரணம் இல்லை. அது நம்மளால முஸ்லீமா இருக்க முடியும். அப்ப உயிரோடு இருக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான். அவனிடத்தில் கையேந்துவதை விட்டுவிட்டு, அவனிடத்தில் முறையிடுவதை விட்டுவிட்டு, அவனிடத்தில் குறைகள் சொல்லி நம்ம அழுவது அல்லாஹ்ட்ட விட்டுவிட்டு நம்ம அவுலியாக்கள் நோக்கி போனோம்னு சொன்னா, தர்காவை நோக்கி போனோம்னு சொன்னா, அப்ப நம்ம எப்படி முஸ்லீமா முடியும்? அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களா? அந்த காரியத்தை செய்யுங்கள். அத்தியல்லாஹு அத்திய ரசூல், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நீங்கள் பின்பற்றுங்கள். அதை விட்டு அல்லாஹ் தான் சொல்றான். இந்த அல்லாஹ்வை பின்பற்றணும், அல்லாஹ்வுடைய குர்ஆனை பின்பற்றணும். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றணும்னா அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்பாடு செஞ்சு அல்லாஹ் தஆலா அனுப்பி இருக்கிறான். இது நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நபியை நீங்கள் பின்பற்றுங்கள் சொல்லி நீங்கள் அப்பொழுதுதான் அருள் செய்யப்படுவீர்கள். நீங்கள் ஒருபோதும் வழி மாறிவிட மாட்டீர்கள். அப்ப நீங்க முஸ்லீமா இருப்பீங்க. இல்லை என்றால் இதை விட்டுட்டீங்கன்னு சொன்னா, நீங்க வேற எங்கேயாவது போனீங்கன்னு சொன்னா நாசமா போயிடுவீங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், நம்ம என்ன தெரியுமா செய்யறது? முஸ்லிம்கள் அதிகமான பேரு நமக்கு என்ன, தௌஹீத் ஜமாத் கரெக்டா தான் சொல்றாங்க, நான் இப்ப போல பக்கத்து வீட்டுக்காரமான எதிர்த்து சொல்லிருக்கிறோமா? ஆனா நம்முடைய சொந்தக்காரன் போறா நம்ம எதிர்த்து சொல்லிருக்கோமா? நமக்கு ஏன்பா வீண் வம்பு? நமக்கு ஏன் வீண் வம்பு என்று நேர்ந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் நமக்கு ஏன் வீண் கொல்லப்பட்டிருப்பாங்களா? நபிமார்கள் துன்புறுத்தப்பட்டிருப்பாங்க. நமக்கு ஏன் வீண் வம்பு? அல்லாஹ் சொன்ன காரியத்தை சொல்லிட்டு போடுவோம்பா. நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் ஒரு கூட்டம் உலகத்தில் இருக்கட்டும், ஒரு சமுதாயம் உலகத்தில் இருக்கட்டும், அவர்கள் வெற்றி பெற்ற நன்மை ஏவணும், தீமையை தடுக்கணும். அப்ப நன்மையை ஏவக்கூடிய காரியம் இருக்கிறோமா? நன்மையை ஏவக்கூடிய காரியத்துல இல்ல, தீமையை எதிர்க்கக்கூடிய காரியத்துல இல்ல. அப்ப அல்லாஹ் வெற்றி பெற்றவங்க யாரு? ஒருத்தர் ஒரு ஹராமான காரியத்துக்கு தர்காவுக்கு போறான், அங்க போவாதரா, அது ஹராம்டாது. சினிமா தியேட்டருக்கு போறது எவ்வளவு கேவலமா, அதை விட மோசமான கேவலம் இஸ்லாத்தின் பெயரால் நடக்குது. அங்கேயாவது வேற ஒரு வெற்றி தியேட்டர்னு வச்சிருப்பான், முருகா தியேட்டர்னு வச்சிருப்பான். ஆனா இது பிஸ்மில்லான்னு சொல்லி சாராயம் குடிச்சா எவ்வளவு பெரிய ஹராம். சாராயம் குடிக்கிறவனுக்கும் பிஸ்மில்லான்னு சொல்லி குடிச்சவனுக்கு எவ்வளவு பெரிய மனசு, எவ்வளவு வேதனையா இருக்கும். அந்த காரியத்தை செஞ்சிருக்காங்க. அப்ப கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இந்த இணை வைப்புக்குரிய காரியங்கள், தர்காவுடைய காரியங்கள், தர்காவுடைய சேஷ்டைகள், தர்காவுடைய அந்த மோசமான கலாச்சாரங்கள், அதை விட்டு நம்ம ஒதுங்கி நிக்கணும்னு சொன்னா நாம் ஒதுங்க வேண்டும். இஸ்லாம் எச்சரிக்கை செய்யுது. நஜீஸ் என்று அங்க போ நஜீஸ் ஆக்கிறது. நஜீஸ்னா என்ன? தீண்டத்தகாது, ஒதுக்கப்பட்டது, அசிங்கமானது. அப்ப அந்த அசிங்கமான அந்த மக்கள் மத்தியில நம்ம இருக்கலாமா? அந்த பேர் எடுக்கலாமா? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தூய மார்க்கம் இது. அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து பியூரான இந்த மார்க்கத்தை, தர்றதுக்கும் இல்லதின் பைதா, இந்த மார்க்கத்தை வெள்ளை வெளியேறு என்று பியூரான இந்த மார்க்கத்தை கொண்டாந்து கொடுத்திருக்கிறாங்க. நாம் முஸ்லிம்கள் அனைவரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று. ஆனால் இந்த முஸ்லிம் சமுதாயம் என்ன செய்திருக்கு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமா ஹதீஸ்ல இருக்குது கரெக்டா. நீ சொன்னா நல்லா, இந்த தௌஹீத் ஜமாத்ல கூட நின்னுட்டு நல்ல ஹதீஸ் எல்லாம் நல்லா கரெக்டா சொன்னாங்க. என்ன சரி, நம்ம பழக்க வழக்கம் எப்படி விட்டுற முடியும்? பழக்க வழக்கம் சொன்னா அப்படியே போயிடுவோமா? அந்த பழக்க வழக்கத்துல இருந்து தானே திரும்பி வந்தாங்க. அந்த பழக்க வழக்கம் ஹராமான சொல்றதா திரும்பி கூட்டம் வந்துச்சு இஸ்லாத்தை நோக்கி. மறுபடியும் அங்க போறோம்னு சொன்னா லா தெரிஞ்சுக்கும் பதில் குஃபாரா, நீங்கள் மறுபடியும் நீங்க நீங்க குஃபர்கிட்ட வந்துடாதீங்க. நீங்க மறுபடியும் எதை நோக்கி சென்றீர்களோ நீங்கள் மறுபடியும் வந்துடாதீங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு இந்த நம்ம பாக்குறோம், நம்ம ரொம்ப இந்த தர்காக்கள்ல கேள்விப்படும் போது, அப்ப இந்த தர்காவில் நடக்கக்கூடிய காரியங்கள் இருக்குல்ல, எவ்வளவு அநியாயமான காரியங்களுங்க. எவ்வளவு இஸ்லாத்திற்கு பச்சை துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நம்ம சிந்தித்து உணர்ந்து என்ன, நம்ம எந்த தவறு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்ப நம்மகிட்ட இப்ப வந்துட்டோம், தௌஹீத் ஜமாத் கேட்டோம்ப்பா, நம்ம இன்னிலிருந்து தர்காக்கு போக மாட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். நாளைக்கு மன்னிச்சுட்டாலும் அது இணை வைக்க கூடாதுன்ற எண்ணத்துல வந்துருச்சு இல்ல. இணை வைப்பிலிருந்து ஒருத்தன் தப்பிச்சுட்டான் இல்ல. இணை வைப்பதிலிருந்து ஒருவன் தப்பித்து விட்டால், அல்லாஹ் ஒருவன் தான் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்று சொல்லி ஒருவன் மரணித்து விட்டால் அல்லாஹ் நாடினால் ஜன்னத் கிடைக்கும். ஆனால் அவன் இந்த தீய காரியங்களோடு ஒருத்தர் மரணிச்சு சொன்னா, தர்காக்கு போயிட்டு ஒருத்தர் மன்னிச்சிட்டார் சொன்னா, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாருங்க, ஹஜ்ஜுக்கு போயிட்டு மறுபடியும் தர்காக்கு போறாரு. இந்த தர்காக்கு போற கூட்டம் பாருங்களேன், தர்காக்கு போற கூட்டம், தர்காவை நிர்வாகிக்கிற பாருங்களேன், 4 தடவை ஹஜ் பண்ணிருப்பார், 5 தடவை ஹஜ் பண்ணிருப்பார். பின்னால ஹாஜி பாஜி பெஜ்ஜி எல்லாம் போட்டு, எதுக்கு ஹாஜின்னு போடுற? இது எதுக்கு உனக்கு என்ன? இப்ப 5 வேளை தொழுறாரு, உம்ரா போற ஒரு உமரின்னு போட்டுக்கிறாரு பக்கத்துல. நான் உம்ரா போயிட்டு வந்தேன் போன வாரம், நான் உமரின்னு போட்டுக்கிறேன், நான் 4 தடவை உம்ரா பண்ணேன், நான் இந்த சொல்லுவாங்க கன்னிசாமி குருசாமின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சொல்லி அது அப்படியே அப்படி சேஞ்சு, அதாவது லேபிள் மட்டும் போட்டுறாங்க, பாட்டில் சரக்கு வேற, லேபிள் மட்டும். முஸ்லீமும் அந்த முஸ்லீம் என்னன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப நீ அங்க போய் ஒரு போகும்போது பெரிய ஹஜ்ஜுக்கு போகிறேன், ஹஜ்ஜுக்கு எது? உன் ஈமானை பலப்படுத்திக் கொள்ள, மார்க்கத்தினுடைய 5வது கடமை, இறுதி கடமை நிறைவேற்ற, அல்லாஹ் கொடுத்த அந்த உன்னுடைய ஹயாத்தையும் உன்னுடைய பொருளாதாரத்தையும் முறையாக செலவிட, அல்லாஹ்வுடைய அந்த அமலை சொன்ன எந்த அமலை இறைவன் செய்ய சொன்னானோ, எந்த அமலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிக்கொள்ள, அந்த அமலை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒரு இடத்தில் சென்று வருகிறோம். நான் நீ சுபு தேவதர் பேரு, என்ன பேரு? ரசீது, சுபுஹி, துஹரு, அசரு, இல்ல ஜும்மா தொழுது, ஜும்மு, ஜம்மா, ஜும்மா இப்படி போடுவாங்களா? என்ன எங்க இருந்து கண்டுச்சீங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹாஜி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போட்டா எவ்வளவு சிரிப்பு வருமா இருக்கா? அபூபக்கர் அப்ப ஹாஜி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடுவியா? போட மாட்டேன், திட்டுவே. போடக்கூடாது. ஹாஜி அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்ல முடியுமா? ஹாஜி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தவறு, கிண்டலா இருக்கும், சொல்லக்கூடாது. அவர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாரு, அவர் அமல் நிறைவேற்றி வந்தார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப இந்த ஆடல் பாடல் குத்தாடெல்லாம் செய்யறாங்கல்ல, தர்காவை கட்டி வச்சு பெருசா இவர் நம்முடைய மகான் வலியுல்லா அப்படின்னு சொல்றாங்களே, அப்பம் பாட்டம் மௌத்தா பிறகு அந்த கபர்ல போயிட்டு நின்றுட்டு 2 டான்ஸ் மாஸ்டர்களை கூப்பிட்டு டான்ஸ் போடு, அங்க குத்தாட்டம் போடு. எவ்வளவு கோடீஸ்வரன் இருக்கான், நல்ல டான்ஸ், அரைக்குறை டான்ஸ் எல்லாம் போட்டு நல்ல பாடுங்க. அங்க மியூசிக் செட்டி கொண்டு வச்சு கபரஸ்தான்ல அப்பம் பாட்டேன் யாரு மன்னிச்சுட்டாங்களா? நீ செய்யக்கூடிய கடமை யாருக்கு செய்யணும்? உன்னுடைய கடமை செய்யணும், யாருக்கு செய்யணும்? அப்ப கடமை அவங்க தானே செய்யணும். அங்க அந்த கசால் பண்ணிட்டு இன்னைக்கு இந்த கபரஸ்தானில் என்னுடைய அத்தா மரணித்து விட்டார், அவருக்கு 40 நடக்குது. 40 அன்னைக்கு இன்னைக்கு டான்ஸ் நடன குழுவுடன் ஆடைகளுடன் பாடல்களுடன் இன்னைக்கு நடக்கும். ஏன் கேவலமா நினைப்பாங்க ஊர்ல? தவறு. இவர் அதுக்கு ஏத்துக்கிட்டாலும் இது அசிங்கம், தவறு. அப்பொழுது செஞ்ச அசிங்கமா இருக்குது.
உன் பாட்டனுக்கு செஞ்ச அசிங்கமா இருக்குது, உன் பாட்டனுடைய கபர்ல போயிட்டு பாட்டினா அசிங்கமா இருக்குது, உன் பாட்டனு கபருக்கு மட்டும் யாசின் கூட்டு போய் யாசின் ஓதுற. அப்படி யாசின் ஓதுறது மார்க்கத்துல இல்ல. யாசின் ஓதுறவனுக்கு நன்மை, கேள்வனுக்கு நன்மை, மைத்தா போறவனுக்கு நன்மையா? ஆனா அப்பனு பாட்டனு மௌத்தா போன இடத்துல, ஆத்தா மௌத்தா போன இடத்துல, பாட்டியா மௌத்தா போன இடத்துல, குடும்பத்தார்கள் மௌத்தா போன இடத்துல போய் நின்றுட்டு ஆலிம்சா கூட்டு போயிட்டு அங்க ஒரு 500 ரூபாய் வச்சு நீ ஃபாத்தியா ஓதுவ. ஆனால் வலிமார்கள் என்று சொல்லக்கூடிய வலிமார்கள் இறைநேசர்கள் என்று சொல்லக்கூடிய சொல்லிக்கிட்டு அங்க போய் குத்தாட்டம் போட்டோம்னு சொன்னா அயோக்கியத்தனமா இல்லையா? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு ஒரு மோசமான செயல். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நரகவாசிகளாக மாறிவிடக் கூடாது. இந்த உலகத்தில் நாம் வாழும் அற்பமான வாழ்க்கை, சொற்பமான வாழ்க்கை. எப்பொழுது இந்த உலக வாழ்க்கை யாருக்கு முடிவு தெரியாது. ஆனால் ஷிர்கோடவே ஒருவன் மரணித்து விட்டால் அவனுடைய வாழ்க்கை நிரந்தர நரகமாகிவிடும். அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். அப்படிப்பட்ட ஒரு முஸ்லீமா நம்ம இருக்கலாமா? ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையை மறுமையை வெல்ல வேண்டும் என்பதுதானே, மறுமையில் சொர்க்கம் அடைய வேண்டும் என்றுதானே. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை சிந்தித்து உணர்ந்து தன் வாழ்க்கையில் நல்லமல்கள் செய்து அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்திற்காகவே அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியை பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை, இணையில்லாத ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு இணையால் என்ன, ஷிர்க் இல்லாத வாழ்க்கை. ஷிர்க் செய்யக்கூடாது, எந்த சூழ்நிலையும் ஷிர்க் வந்து விடக்கூடாது. அந்த ஷிர்க் இல்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்ம உற்றார் உறவினர்களுக்கும் அந்த ஷிர்க் இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் அருள வேண்டும் என்று கூறிக்கொண்டு மறுமையில் அல்லாஹ் நம்ம எழுப்பப்படுவது இணை செய்யாத ஒரு மக்கள், அல்லாஹ்வுக்கு இணை செய்யாத ஒரு கூட்டங்களாக அந்த கூட்டத்தில் நாம் எழுப்பப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு நாம் ஒவ்வொருவரும் துஆ செய்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள வேண்டும் என்று கூறிக்கொண்டு உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.